ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஜிக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் தலைக்கறி குழம்பு ரொம்ப சுவையாக ப்ராப்பரான முறையில் எப்படி வைக்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைக்கறி குழம்பு அடிக்கடி செய்வாங்க. குறிப்பாக குழந்தை பெற்ற வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அது மூடநம்பிக்கை கிடையாது. நிறையவே வந்து நற்பலன்கள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அது தெரியறதில்ல. மட்டன் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய கறியை விட அதோட பாகங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மை தரக்கூடியதாக இருக்குது. இதை ப்ராப்பரான முறையில் நிறைய பேருக்கு செய்ய தெரியறதில்ல. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பட்டை துண்டு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனை மணமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயில். முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிமார்கள் எதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து எடுத்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு அதோட நன்மையும் தெரியல, அது எப்படி செய்கிறதுன்னு தெரியல. இப்போ இதில் 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். அதோட காரம் இறங்காமல் அதோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு நல்ல கிரேவியில் இறங்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். நல்ல வாசனை மணமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் போட்டுக்கோங்க. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் சில பேர் கருவேப்பிலை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அதோட சுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது கூட எப்படி ப்ராப்பராக அரைக்கணும், அதை எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தலைக்கறி குழம்பு செய்யும் போது அதில் பெரும்பாலும் எலும்பு நிறையா இருக்கும். அதனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த கிரேவி நிறைய வரணுன்றதுக்காக வெங்காயம் தக்காளி வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி ஜாஸ்தியாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை வந்த மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது. வெங்காயம் தக்காளி வந்து கரெக்டான அளவில் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் மிளகுத்தூள் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ சேர்க்காம கிரேவி ரெடியானதுக்கப்புறமா கடைசியில் இறக்கும் பொழுது சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவரும் சரி அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலா பொருட்கள்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க தலைக்கறியை சேர்த்துக்கலாம். தலைக்கறியை வந்து நல்ல ஒரு 3 முறை 4 முறை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஆட்டுடைய தலையை இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். எப்போதுமே தலைக்கறி செய்யும் போது அகலமான குக்கரோ அல்லது அகலமான பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நார்மலாக நம்ம கறி செய்கிற மாதிரி இது கிண்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா நல்லா வசதியாக இருக்கும். தலைக்கறியை சேர்த்தோடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மசாலா கூடவே 1 நிமிஷம் போல் நல்லா தலைக்கறி வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நாம் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஃபுல்லாக தேங்காய் பால்லே செய்ய போகிறோன்னே நிறைய தேங்காய் தேவைப்படும்னு யோசிக்க தேவையில்லை. 1/2 மூடி தேங்காய் இருந்துச்சுனாலே போதும். அதை 2 முறை 3 முறை வந்து மறுபடியும் நம்ம அரைச்சி விட்டு பால் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 பாலாக பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இந்த தலைக்கறி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த மாதிரி தேங்காய் பால் போட்டு செய்யும் போது அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் தாங்க நம்ம செய்யணும். அதே மாதிரியே நம்ம நார்மலாக கறி குழம்புக்கு தேங்காவை அரைச்சி விட்டு அப்படியே சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதில் நம்ம சேர்க்கக்கூடாது. தேங்காய் பாலாக எடுத்து வடிகட்டி தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அந்த எலும்பு கறி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிரேவிக்குள்ளே படுற மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு மூடிடலாம். இதை வந்து சுமார் ஒரு 6லேருந்து 8 விசில்கிட்ட நீங்கள் விட்டுக்கலாம். எலசான தலைக்கறியாக இருந்துச்சுன்னா 5-6 விசில்லே வெந்துடும். கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு 8 விசில் கூட தேவைப்படும். ஸோ 1-2 விசில் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். சூடு அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அமேசிங்காக செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நம்ம தேங்காய் பால்லே ஊற்றி செஞ்சுருக்கனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும். கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியில் மிளகுத்தூள் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த சமயத்தில் நம்ம 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் சேர்க்கறதுனால வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பர்ஃபெக்டான தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் கூட சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே ஸ்டைலில் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.